Hi, welcome to my channel. This is Kausar Vice. இந்த வீடியோல நம்ம பேங்க் reconciliation statement 5th மாடல் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். அதாவது cash book and passbook given for the same period. ஓகே, எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் லாஜிக் பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எல்லா மாடல்ஸ் உடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். See the problem. When cash book and passbook given for the same period. From the following extracts from the cash book and the bank passbook of Mr. Raja and Co. Prepare reconciliation statement as on 31st March 2024. இங்க March 2024 உடைய cash book கொடுத்திருக்காங்க, bank passbook கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம bank reconciliation statement prepare பண்ண போறோம். ஸோ ரெண்டுமே சேம் பீரியடுக்கான டிரான்சாக்ஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் பீரியடுக்கான டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றதை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, கேஷ் புக்ல டெபிட் சைட்ல நமக்கு டெபாசிட்ஸ் இருக்கும், கிரெடிட் சைட்ல வித்ட்ராவல்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கும். கிரெடிட்ல டெபாசிட்ஸ் இருக்கும், டெபிட்ல வித்ட்ராவல்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே கொடுத்துருக்கான். ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து எல்லா டெபாசிட்ஸ் அண்ட் எல்லா பேமெண்ட்ஸும் இருக்கு. க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கான். தட் இஸ் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 9800. இதுதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்ல பாருங்க, பேங்க் பாஸ்புக்ல இங்க கிரெடிட் சைட்ல டெபாசிட்ஸ் இருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் அதர் டெபாசிட்ஸ். இங்க டெபிட் சைட்ல எல்லா பேமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பேலன்சிங் ஃபிகர் இருக்கா, இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். பிகாஸ் கிரெடிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இங்க பேலன்சிங் ஃபிகர் இருக்கு. ஸோ இது கிரெடிட் பேலன்ஸ். ஹவு மச்? 1900. இதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். இப்போ பாருங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கும் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கும் எப்பவுமே ஒன்னாவே இருக்காது, டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்கும். இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ரிகன்சில் பண்ண போறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடல்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் நம்ம கண்டுபிடிப்போம். ஆர் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துருவாங்க, நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கண்டுபிடிப்போம். சரிங்களா? பட் இந்த மாடல்ல ரெண்டுமே நமக்கு இருக்கு. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கு, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கு. இப்போ நம்ம அந்த சிம்பிள் லாஜிக் பேஸ் பண்ணி பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம், ரிகன்சில் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா கேஷ் புக்கும் பேங்க் பாஸ்புக்கும் சேம் பீரியட்க்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற டெபாசிட்ஸும் இங்க இருக்கிற டெபாசிட்ஸும் சிமிலரா இருக்கான்னு பார்க்கணும். சேமா இருந்தால், அதாவது அமௌண்ட்டும் பார்க்கணும், பர்டிகுலர்ஸும் பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு அதே டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரே டிரான்சாக்ஷன் இருந்தால், சேம் டிரான்சாக்ஷன் இருந்தா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க பென்சில் வச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்பை முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் புக் எடுத்துக்கலாம். டெபாசிட் சைட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு 3000. இதே அமௌண்ட் இங்க இருக்கா, இதுல பேங்க் பாஸ்புக்ல டெபாசிட்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. பை பேலன்ஸ் brought on, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 5200 இருக்கு. பட் இங்க 3000 இருக்கு. ரெண்டுமே சேமா இல்ல. அப்போ நம்ம இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கணும். அடுத்தது டு மணி 5000. இதே டிரான்சாக்ஷன் இங்க இருக்கா, எஸ் இருக்கு. பை மணி 5000. ஆனா டிஃப்ரெண்ட் டேட், பட் எல்லாமே சேம் மந்த் தான். சரிங்களா? அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த டிரான்சாக்ஷன் சிமிலர், ரெண்டுமே இருக்கு. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது டு கவிதா 6000 இங்க இருக்கா, இல்ல. அப்போ இது டிஃப்ரெண்ட். அப்போ இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் சதீஷ் 7000. இதுவும் இங்க இருக்கா பாருங்க, எஸ் இருக்கு. பை சதீஷ் 7000. அப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அதாவது சேமா இருக்கிறத ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம், டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடுத்தது டு சுரேஷ் 8000 இங்க இருக்கு, பட் இங்க இல்ல. தட்ஸ் ஆல். அப்ப இதையும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் புக்ல எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். இது எல்லாமே இங்க என்ன ஆயிடுச்சு, கிராஸ் செக் பண்ணிட்டோம். இங்க ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்தா நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது போக வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா that we can consider, that we can select. இங்க வேற எதுவுமே இல்ல, leave it. இப்போ இதே மாதிரி கிரெடிட் சைட்ல வாங்க. இந்த வித்ட்ராவல்ஸும் பாஸ்புக்ல இருக்க வித்ட்ராவல்ஸும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ராமு 2800. இதே டிரான்சாக்ஷன் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. பட் வேற டேட்ல, பரவாயில்ல, சேம் மந்த் தானே.
டு ராமு 2800 இருக்கு. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது பாபு 5000. எஸ், பாபுவும் இருக்கு. அப்போ ஸ்ட்ரைக் அவுட். அடுத்தது ஹரிணி 4000. இங்கே இல்லை. அப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ராஜி 3000. இங்கேயும் ராஜி 3000 இருக்கு. அப்போ இதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். தென் கோபு 1500. இங்க 1500 இருக்கு. பட் என்ன டிரான்சாக்ஷன் அது? கோபு இல்ல, கோபி. சரிங்களா? அப்ப இது வேற டிரான்சாக்ஷன், இது வேற டிரான்சாக்ஷன். ஓகே, சேம் கிடையாது. அப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வேற வேற டிரான்சாக்ஷன். அடுத்தது ரவி 2900. இங்க இருக்கா ரவி? இல்ல. அப்போ நம்ம இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இதுதான் நம்ம பிஆர்எஸ் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இப்போ இதை விட்டுடுங்க. அடுத்தது இதே மாதிரி இப்போ பாஸ்புக்லயும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ பாஸ்புக்ல டெபாசிட்ஸ் பாருங்க, ஆல்ரெடி எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டெபிட்ல பாருங்க, இது எக்ஸ்ட்ராவா இருக்கு. இது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் ஆகாம ஸ்ட்ரைக் அவுட் ஆகாம ஏதாவது இருக்கா? இருக்கு. டு ஆலிஸ் 3000 இங்க இருக்கு. பட் த சேம் திங் இஸ் நாட் தேர் இன் த கேஷ் புக். கேஷ் புக்ல அது இல்லை. அப்போ இது டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது 1900. இதுதான் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் க்ளோசிங் பேலன்ஸ் இல்லையா? இது நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது நம்மளுடைய எண்டிங் பாயிண்ட். ஓகே, இதை விட்டுருங்க. தட்ஸ் ஆல். வி ஹவ் டன் எவ்ரிதிங். இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் கிவன் ஃபார் த சேம் பீரியட். அப்போனா என்ன பண்ணணும்னா, சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு டிஃப்ரெண்டா இருக்க டிரான்சாக்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? செலக்ட் பண்ணியிருக்கோம். வித் திஸ் இன்ஃபர்மேஷன் we are going to prepare bank reconciliation statement. இப்போ எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. See the solution. Bank reconciliation statement as on 31st March 2024. இதுதான் balance as per cash book. Cash book உடைய closing balance starting point. அதுக்கப்புறம் we are going to add and subtract certain things. அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் balance as per passbook 1900. இதுவும் நம்ம ப்ராப்ளம் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கு, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கு. நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் எடுத்திருக்கோம், ஏன் நம்ம பாஸ்புக்கை ஸ்டார்டிங்ல எடுக்கல? எஸ், ஈவன் யூ கேன் டேக் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்தோம்னா இது வந்து நம்மளுடைய எண்டிங் பாயிண்டா இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். எனிவே வி ஆர் கோயிங் டு அப்ளை த லாஜிக். இந்த லாஜிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம கேஷ் புக்கை ஸ்டார்டிங்ல எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கை வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் பாஸ்புக் வைங்க. சப்போஸ் நீங்க வந்து பாஸ்புக்கை ஸ்டார்டிங் எடுத்தீங்கன்னா இங்க பாஸ்புக் வரும், இங்க கேஷ் புக் வரும். டு ப்ரிப்பேர் பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? கேஷ் புக்கோடைய டெபாசிட் சைடையும் பாஸ்புக்கோடைய டெபாசிட் சைடையும் மட்டும் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாருங்க, 3000, இங்க 5200 இருக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? கேஷ் புக்ல ஓப்பனிங் பேலன்ஸ் கம்மியா இருக்கு, பாஸ்புக்ல ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதனால கேஷ் புக்ல கம்மியா இருக்கிறதுனால கேஷ் புக் பேலன்ஸ் வந்து நமக்கு கம்மியா காமிக்கும். வேறஸ் பாஸ்புக்ல ஓப்பனிங் பேலன்ஸ் டெபாசிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் நமக்கு ஜாஸ்தியா காமிக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரிகன்சில் பண்றோம் இல்லையா? நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? லாஜிக் பாருங்க. கேஷ் புக் தட் இஸ் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த கேஷ் புக் லோவரா இருக்கு when compared to பாஸ்புக். ஸோ பாஸ்புக் ஹையரா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இதோட ரிகன்சில் பண்ணும்போது இந்த லெஸ்ஸா இருக்கிற அமௌண்ட்டை இதுக்கு ஈக்குவலைஸா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எந்த அமௌண்ட் ஆட் பண்ண போறோம்? இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் ஆட் பண்ண போறோம். இங்க 3 இருக்கு, இங்க 5200 இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 2200. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் புக் வந்து அண்டர் காஸ்ட். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 2200. ஓகே, அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் based on the logic. Okay, now see the next adjustment. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸை நம்ம செக் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க, அடுத்த டிஃப்ரெண்டா இருக்க ஐட்டம்ஸ்னா என்னென்ன? டெபிட் சைட்ல 2 கவிதா 6000 and 2 சுரேஷ் 8000. இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுமே கேஷ் புக்ல டெபாசிட்ஸ்ல இருக்கு. பட் த சேம் திங் இஸ் நாட் தேர் இன் பாஸ்புக் டெபாசிட் சைட். சரிங்களா? இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுமே இங்க இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு செக்கை நம்ம டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி we have entered in the cash book deposit side.
இதனால கேஷ் புக்கோடைய பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா நம்ம டெபாசிட்ஸ்ல என்ட்ரி போட்டோம். பட் த சேம் திங் இஸ் நாட் என்டர்ட் இன் த பாஸ்புக், விச் மீன்ஸ் இந்த செக் இங்க என்ன ஆகல, இன்னும் டெபாசிட் ஆகல. ஓகே, ஆர் இன்னும் கேஷா அது கன்வெர்ட் ஆகல. ஸோ தட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் பாஸ்புக்ல நமக்கு கம்மியா காட்டும் பேலன்ஸ், ஆனா கேஷ் புக்ல ஜாஸ்தியா காட்டும். பிகாஸ் நம்ம இங்க என்ட்ரி போட்டுட்டோம் இல்லையா, ஸோ அதனால இங்க ஜாஸ்தியா இருக்கும். பட் த சேம் திங் இஸ் நாட் தேர் இன் பாஸ்புக். ஸோ அதனால இந்த பாஸ்புக் நமக்கு கம்மியா காட்டும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ரிகன்சில் பண்ணணும்னா ஹையரா இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், லோயரா ஆக்கணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஐட்டம் நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ்ல போட போறோம். எது எதை, 6000 and 8000. ஓகே, சொல்யூஷன் பாருங்க. checks deposited into bank but not credited. ரெண்டு செக், how much, 14,000. according to the logic we have subtracted, so minus பண்ணிட்டோம். okay, see the next adjustment, see the problem. deposit sideல எல்லா adjustmentம் பண்ணிட்டோமா செக் பண்ணிக்கோங்க. எஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி பேமெண்ட் சைட்ல வாங்க, தட் இஸ் withdrawals. ஸோ withdrawalsல ஃபர்ஸ்ட் கேஷ் புக்ல பார்க்கலாம். 4000 இருக்கு, அதாவது 4000 ஹரிணி அப்படிங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம் செக்கா. அதே மாதிரி கோபுக்கும் நம்ம 1500 செக் கொடுத்துருக்கோம், ரவிக்கு 2900 செக் கொடுத்துருக்கோம். ஸோ 3 பேமெண்ட் பண்ணியிருக்கோம் டியூரிங் த மந்த் ஆஃப் மார்ச். ஆனால் இந்த 3 டிரான்சாக்ஷனுமே இந்த வித்ட்ராவல் சைட்ல என்ட்ரி ஆகலை. அப்போனா என்ன அர்த்தம்னா 3 செக்ஸ் issued பட் நாட் presented ஃபார் பேமெண்ட். இன்னும் இந்த செக் இங்க பேமெண்ட் ஆகலை. அப்போனா என்ன அர்த்தம், இந்த 3 டிரான்சாக்ஷன்னால கேஷ் புக்ல நம்ம வித்ட்ராவல் சைடு என்ட்ரி போட்டுட்டோம். ஸோ அதனால கேஷ் புக்ல நமக்கு பேலன்ஸ் குறைச்சலா காமிக்குது, ஏன்னா பேமெண்ட்ல என்ட்ரி போட்டுட்டோம் இல்லையா. பட் த சேம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செக்ஸ் நாட் presented ஃபார் பேமெண்ட். இன்னும் அந்த செக் என்ன ஆகலை, இங்க பேமெண்ட்டுக்கு போகல. ஸோ தட் பாஸ்புக் பேலன்ஸ் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இப்போ கேஷ் புக் என்ன பண்ணணும், குறைஞ்சிருக்கு இல்லையா, பாஸ்புக் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இந்த குறைச்சதை ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம் பிஆர்எஸ்ல. see the solution, checks issued but not presented for payment. okay, so as per the logic நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். 4000, 1500 and 2900, 3 checks, total 8400. okay, next adjustment பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்க. கேஷ் புக்ல டெபாசிட்ஸும் பாஸ்புக் டெபாசிட்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது கேஷ் புக்ல வித்ட்ராவல் சைடு டிரான்சாக்ஷன் பார்த்தோம். 3 டிரான்சாக்ஷன் டிஃப்ரெண்டா இருந்தது, அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பாஸ்புக்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ பாஸ்புக்ல வித்ட்ராவல்ஸ்ல 2 டிரான்சாக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு, பட் தி சேம் திங் இஸ் நாட் தேர் இன் கேஷ் புக். அப்போ நான் என்ன அர்த்தம்னா ஆலிஸ்ங்கிறவங்களுக்கு 3000 பேமெண்ட் போயிருக்கு. ஓகே, அண்ட் தென் கோபிக்கு 1500 போயிருக்கு. இந்த 2 பேமெண்ட்டும் பாஸ்புக்ல இருக்கு, ஆனா கேஷ் புக்ல என்ட்ரி இல்லை. ஓகேங்களா, அப்போ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் பாஸ்புக்ல நமக்கு அமௌண்ட் குறைஞ்சிடுச்சு. வித்ட்ராவல்ஸ்ல இருக்கு இல்லையா, அப்போ அமௌண்ட் அங்க குறைஞ்சிடுச்சு. ஆனா இந்த 2 டிரான்சாக்ஷனும் நம்ம கேஷ் புக்ல என்ட்ரி போடல. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் கேஷ் புக்ல ஜாஸ்தியா இருக்கும். அந்த பேமெண்ட் இங்க ரெக்கார்ட் ஆகல இல்லையா, ஸோ இங்க நமக்கு கேஷ் புக்ல ஜாஸ்தி அமௌண்ட் காட்டும். இப்போ கேஷ் புக் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, இந்த ஹையர் அமௌண்ட்டை இந்த பாஸ்புக் வேல்யூக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஹையரா இருக்கிறத இதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் மைனஸ் பண்ண போறோம். ஆலிஸ்க்குரிய 3000 அண்ட் கோபியோட 1500, இந்த 2 டிரான்சாக்ஷன் எடுத்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். see the solution, payment made by the banker but not recorded in the cash book. 3000 ஒரு செக் and then 1500. okay, the total amount how much, 4500. so இது ரெண்டுமே என்ன பண்ணிட்டோம், நம்ம லெஸ் ஐட்டம்ல போட்டோம் based on the logic. okay, see the problem, once again செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டா என்ட்ரி போட்டுட்டோமான்ட்டு. இந்த ப்ராப்ளம் வந்து கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் சேம் பீரியட் கொடுத்துருக்கிறதுனால டிஃப்ரெண்டா இருக்க டிரான்சாக்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்து பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்க. see the solution, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் சம்ல இருந்து எடுத்திருக்கோம் 9800, இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். டோட்டல் 10600. ஸோ 9800 பிளஸ் 10600 how much, 20400. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், லெஸ் அமௌண்ட்ல டோட்டல் பண்ணி லெஸ் பண்ண போறோம். ஓகே, 14000 பிளஸ் 4500, டோட்டல் 18500. ஸோ இந்த டோட்டல் 20400ல 18500 மைனஸ் பண்ணீங்கன்னா
you will be getting 1900. Tally ஆயிடுச்சா பாருங்க. So we started with balance as per cash book. நம்மளுடைய ending point என்னது balance as per passbook. So ரெண்டுமே நமக்கு சம்ல கொடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம reconcile பண்ணி பார்த்துட்டோம். We are getting this answer. Okay. So this is the way to prepare BRS when balance as per cash book and balance as per passbook given for the same period. Okay. In the next video la BRS prepare பண்ண போறோம் when cash book and passbook given for the different period. So playlist link உங்களுக்கு descriptionல கொடுக்கிறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.